இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. ஒரு சிறிய பைபிள் கதை கேட்போம். கிதியோன் பயந்தவனாக இருந்தபோதும் தேவன் அவனை இஸ்ரவேலை மீட்டெடுக்க அழைத்தார். 32,000 பேரில் இருந்து தேவன் 300 பேரையே தெரிந்தெடுத்தார். யாரும் தங்களில் பலத்தை கொண்டு பெருமை பாராட்டக்கூடாது என்பதற்காக. அவர்கள் வாளுடன் அல்ல, எக்காளங்களையும் பானைகளையும் தீவட்டிகளையும் கொண்டு சென்றனர். தேவன் விரோதிகள் நடுவில் குழப்பத்தை ஏற்படுத்தினார். அவர்கள் தங்களையே தாக்கினார்கள். ஜெயம் தேவனிடத்திலிருந்து வந்தது. நாம் எல்லோரும் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் ஆயத்தமாக வேண்டும், ஆனால் ஜெயம் உம்மிடத்திலிருந்துதான் என்பதை நீர் எங்களுக்கு நினைவுபூட்டுகிறீர். கிதியோனை வழிநடத்தினது போல எனது வாழ்க்கையின் ஒவ்வொரு போரிலும் என்னை வழிநடத்தும். என் திட்டங்களை அல்ல, உம் சித்தத்தை நிறைவேற்றும். எனது வாழ்க்கையின் ஒவ்வொரு ஜெயத்திலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.